அவ்வளவு ஏழ்மை நெசவாளர்களுக்கு கிடையாது. நாள் முழுவதும் அவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் வேலை செய்தாலும் 400 ரூபாய்க்கு மேல் சம்பாதிக்க முடியாது. அவனுக்கு சொந்தக்காரன் கிட்னியை கொடுக்க முன் வர வேண்டுமே, வரமாட்டானே. நம்முடைய கையில் காப்பு இல்லை, தோடு இல்லை, மூக்குத்தி இல்லை, ஒன்றும் கிடையாது. அவன் இருப்பது ஒரே ஒரு விற்பனைக்குரிய பொருள் சிறுநீரகம் தான். இப்பொழுது 4.5 லட்சத்திற்கு இவன் விற்று 5 லட்சத்திற்கு விற்று 50,000 ரூபாய் புரோக்கர் கமிஷன். அதையும் கூட இவனிடம் வாங்குகிறான் பாருங்க. இந்த மருத்துவக் கல்லூரி நிறுவனர்கள், அப்புறம் கிட்னியை பெறுகின்றவன் இவனிடம் வாங்காமல் விற்பவனிடம் வாங்குகிறான். எவ்வளவு பெரிய கொடுமை என்று பாருங்கள். இது 400, 300 என்ற எண்ணிக்கையில் பெரிய அளவுக்கு நடக்கிறது. தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரியில் பெரிய அளவுக்கு இதை செய்கிறார்கள். சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் திருட்டுன்னு சொல்லக்கூடாது, முறைகேடுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க சம்மதத்தோட காசு வாங்கிட்டு தானே கொடுத்துருக்காங்க. அது முறைகேடு நடந்திருக்குன்னு தான் சொல்லணும், திருட்டுன்னு நீங்க சொல்லக்கூடாது. ஆட்சியில் இருக்கிறவர்கள் 1ஆம் நம்பர் அயோக்கியர்கள். அவர்கள் 30 மந்திரியும் தன் போக்குக்கு கொள்ளையடிப்பது ஒன்றையே கொள்கையாக கொண்டவனை தவிர ஒருவன் கூட நல்லவன் என்ற ஒரு நிலை இல்லை. ஒரு சிறுநீரகத்தினுடைய மதிப்பு எவ்வளவோ நீ கொடுப்பாயா, நான் கொடுப்பேனா? ஒருவனுக்கு உதவிக்காக கொடுப்போமா? ஒரு மனிதன் எந்த வசதியான ஆளாவது சிறுநீரகத்தை கொடுப்பாயா? வெரி புவர், ஹி இஸ் எக்ஸ்ப்ளாய்டட். ஸ்டாலின் சொல்லுகிறார் 9% வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று. எத்தனை சிறுநீரகங்கள் வெட்டப்படுகின்றன, கொடுக்கப்படுகின்றன, பிறருக்கு வழங்கப்படுகின்றன? நீ இதில் என்ன பெருமை பாராட்டுகிறாய்? ஒன்று, உன்னுடைய ஆட்சியில் போலீஸ்காரன் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவனை அடித்தே கொள்வான். இது 1-2 பேர் அல்ல, 25 லாக்அப் படுகொலைகள் முந்தைய 4 ஆண்டு காட்சியில் நடந்திருக்கின்றன. ஏனென்றால் we are always watched by one supreme being என்று எண்ணம் இருப்பதுதான் காரணம். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் பழக்கருப்பையா இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். நாமக்கல் மாவட்டத்துல தொடர்ந்து ஒரு 1-2 மாதமா சர்ச்சைகள்ல சிக்கிட்டு இருக்கு அந்த மாவட்டம். பல பிரச்சனைகள் வருது. இதுல கிட்னி திருட்டு அப்படின்னு ஒரு பிரச்சனை கிளம்பிருக்கு. பலர் பாதிக்கப்பட்டவங்களே ஊடகங்கள்ல எந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்க, நாங்க போய் கிட்னி கொடுத்தோம், இவ்வளவு பணம் கொடுத்தாங்க, இவங்கெல்லாம் எங்களை கிட்ட பேசினது யாரு அப்படிங்கிற விவரம்லாம் ஒன்னொன்னா இப்போ எல்லாருமே, அதாவது ரொம்ப அதிகமாக நெசவாளர்கள் தான் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவ்வளவு ஏழ்மை நெசவாளர்களுக்கு கிடையாது. நாள் முழுவதும் அவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் வேலை செய்தாலும் 400 ரூபாய்க்கு மேல் சம்பாதிக்க முடியாது. அந்த நெசவு தொழில் 400 ரூபாயை வைத்து ஒரு குடும்பம் நடத்த முடியாது. எதிர்பாராத நோய், எதிர்பாராத செலவுகள் வருகின்ற போது இவன் தாக்கு பிடிக்க முடிவதில்லை. நெசவாளர்களும் அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் உள்ள ஒர்க்கர்ஸும், அதாவது நிறுவனமாக்கப்படாத சங்கத்திற்குள் வராத தொழிலாளர்கள், அர்த்தக்கூலி வேலை பார்க்கிறவர்கள், அவர்களுக்கு 300 ரூபா சம்பளம். 400, 250, 300, 400 அவ்வளோ. அதுக்கு மேல் வாங்க முடியாது. 20 நாள் தான் வேலை கிடைக்கும். ஆகவே 30 நாள் சாப்பிடணும், 20 நாளைக்கு தான் வேலை கிடைக்கும். இத்தகைய நிலையில் உள்ளவர்கள் மட்டும்தான் சிறுநீரகத்தை விற்கிறார்கள். ஏன் அவர்கள் விற்கிறார்கள் என்றால், ஒரு கடன் ஏற்பட்டது, ஒரு தொல்லை வந்தது, ஒரு உடல் கேடு வந்தது, ஏதோ ஒன்றுக்கு செலவு செய்ய வேண்டிய நிலை வந்தது என்றால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. உன்னிடம் தோடு இருக்கிறது, நீ அடமானம் வைக்கலாம். அவனிடம் சிறுநீரகம் மட்டும்தான் இருக்கிறது, அதைத்தான் அடமானமாக விற்க முடியும். அவனிடம் விற்பதற்குரிய ஒரே ஒரு பொருள், நம்முடைய கையில் காப்பு இல்லை, தோடு இல்லை, மூக்குத்தி இல்லை, ஒன்றும் கிடையாது. அவனிடம் இருப்பது ஒரே ஒரு விற்பனைக்குரிய பொருள் சிறுநீரகம் தான். இந்த சிறுநீரகத்தை அவன் கொண்டு போய் விற்கிறான். கடைசியாக இந்த இப்போ விற்றவருக்கு தகப்பனாரும் விற்றிருக்கிறார். ஒரு காலத்தில் அவர் 80,000 ரூபாய்க்கு விற்றிருக்காரு. 20,000 ரூபா புரோக்கர் கமிஷன். இப்பொழுது 4.5 லட்சத்திற்கு இவன் விற்று 5 லட்சத்திற்கு விற்று 50,000 ரூபாய் புரோக்கர் கமிஷன். அதையும் கூட இவனிடம் வாங்குகிறான் பாருங்கள். இந்த மருத்துவக் கல்லூரி நிறுவனர்கள், அப்புறம் கிட்னியை பெறுகின்றவன் இவனிடம் வாங்காமல் விற்பவனிடம் வாங்குகிறான். எவ்வளவு பெரிய கொடுமை என்று பாருங்கள்.
ஆக இது 400 300 என்ற எண்ணிக்கையில் பெரிய அளவுக்கு நடக்கிறது. இந்த என்ன கல்லூரி, இந்த பெரம்பலூரில் ஒரு கல்லூரி ஆங்கில செய்தித்தாள் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறது. சீனிவாசன் என்னமோ ஒரு தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி என்று குறிப்பிட்டு ஆங்கில செய்தித்தாளில் எழுதியிருக்கிறார்கள். அவர் பெரிய அளவுக்கு இதை செய்கிறார்கள். அவர்களிடம் நான் சொல்லுகிறேன், இதற்கெல்லாம் இந்த சிறுநீரகங்கள் போன்ற எந்த ஒரு உறுப்பையும் வாங்கி இன்னொருவனுக்கு பொருத்துவதென்றால் இதையெல்லாம் கண்காணிப்பதற்கு ஒரு பெரிய அரசாங்கம் ஒரு பெரிய குழுவை வைத்திருக்கிறது. நியாயமாக யூ ஷுட் கெட் இட் ஃப்ரம் எ ரிலேட்டிவ் என்று தான் முறை இருக்கிறது. அப்பொழுதுதான் அது பொருந்தும் என்று. இவர்கள் அதெல்லாம் எதுவும் பற்றி கவலைப்படுவதே இல்லை. அந்த குழுவெல்லாம் செயல்படுவது அரசே அங்கீகாரம் அனுமதி கொடுத்திருக்கிறது. உங்க உடன் பிறந்தவர்களோ இல்ல உங்க உறவினர்களோ அதை பற்றி இல்லை. உடன் பிறந்தவர்களாம் இல்லை, இந்த நெசவாளர் உடன் பிறந்தவரா யாருக்கு இல்ல அனுமதி பெற்று அப்படி பண்ணலாம். யார் ஒருவர் தான் தன்னுடைய அண்ணன் மகளுடைய சிறுநீரகத்தை வைத்து பொருத்தி கொண்டார், சரியாக இருந்தது. ஆனால் இவர்கள் சிறுநீரகத்தை விற்கிறார்கள். யார் யாருக்கோ அவனுக்கு சொந்தக்காரன் கிட்னியை கொடுக்க முன் வர வேண்டுமே, வரமாட்டானே. ஆகவே ஏழைகள், வழி இல்லாதவர்கள் தங்களுடைய சிறுநீரகங்களை விற்று வாழுகின்ற நாடு. ஸ்டாலின் சொல்லுகிறார் 9% வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று. எத்தனை சிறுநீரகங்கள் வெட்டப்படுகின்றன, கொடுக்கப்படுகின்றன, பிறருக்கு வழங்கப்படுகின்றன. நீ இதில் என்ன பெருமை பாராட்டுகிறாய்? 9%. உன்னுடைய ஆட்சி போலீஸ்காரன் அடித்து கொலை செய்வான். இது 1 2 அல்ல, 25 பேர் லாக்கப்பிலே மரணம் அடைந்திருக்கிறார் உன்னுடைய ஆட்சி காலத்தில் மட்டும். ஒன்று, உன்னுடைய ஆட்சியில் போலீஸ்காரன் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவனை அடித்தே கொள்ளுவான். இது 1 2 பேர் அல்ல, 25 லாக்கப் படுகொலைகள் உன்னுடைய 4 ஆண்டு காட்சியில் நடந்திருக்கின்றன. உன்னுடைய கலெக்டர்கள் எல்லாம் ஆற்று மணலை திருடுவதற்கு 38,000 கோடி வழக்கில் போய் நீதிமன்றத்தை எதிர்நோக்குவார்கள். IAS படித்தவன், இதுக்கு மேல் உயர்வான படிப்பு இல்லை என்று கருதப்படத்தக்க நிலையில் இருக்கின்றவன் அவன் மணல் திருடுகிறான். இந்த ஆட்சியினுடைய போக்கு எவ்வளவு ஒழுக்கம் மக்களிடம் இருக்கிறது என்பதற்கு அவன் மணல் திருடுகிறான். இவன் விற்பதற்கு வேறு எதுவும் இல்லை, சிறுநீரகத்தை விற்கிறான். ஒருவன் மணல் திருடுகிறான். இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனில் அடித்தே கொள்ளுகிறான். எந்த ஒழுக்கமும் இல்லாத ஆட்சி இது. அப்புறம் 80 வயது பாட்டி ஒருத்தி பண்ருட்டியில் சிறுநீர் கழிப்பதற்காக ஒதுங்கினாள். அவளை போய் கற்பிடித்து விட்டான் ஒருவன். 80 வயது என்றும் இல்லை, 8 வயது என்றும் இல்லை, அவருடைய தோட்டை வேறு பிடுங்கி கொண்டு போய்விட்டான். இந்த பெரிய ஒழுக்கக்கேடுகள் இந்த மண்ணில் நடக்கின்றன என்றால் குடி ஒரு காரணம், போதைப்பொருள் ஒரு காரணம், மனிதர்களை நெறிப்படுத்தக்கூடிய தலைவர்கள் இல்லாதது ஒரு காரணம். உண்மையான ஆன்மீகம் எதுவோ அதனுடைய பலனை இந்த நாடு அடையாமல் RSSகாரர்கள் போல் வேலை தூக்கு, கோலை தூக்கு என்று நிற்கிறானே தவிர ஒரு கடவுள் மீது ஏற்படுகின்ற அச்சம் காரணமாக நாம் பிழை செய்யாமல் இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் இறைவன் தண்டிப்பான் என்கின்ற கருத்து போய்விட்டது. நம்ம வேலையை தூக்கினால், காவடியை தூக்கினால், நாக்கிலே குத்தி கொண்டால், முருகன் இந்து கடவுள் என்று சொன்னால் அதில் என்ன பயன் இருக்கிறது என்று கேட்கிறேன். ஒரு மனிதனை ஒழுக்கமுடையவனாக ஆக்க முடியவில்லை என்றால் அந்த கடவுள் கொள்கையால் என்ன பயன்? எந்த ஒன்றிலும் ஒழுக்கம் இல்லை, அறிவு சார்ந்த நிலை இல்லை. நியாயமாக கடவுள் நம்பிக்கை பெருத்த நாட்டில் அச்சம் இருக்கும். ஏனென்றால் போலீஸ்காரன் ஒழுங்கானவன் இல்லை, நீதிபதி ஒழுங்கானவன் இல்லை, சாதாரண அரசு அதிகாரி IAS அதிகாரி ஒழுங்கானவன் இல்லை. இவனெல்லாம் தப்பிக்க முடியும். காசு கொடுத்து நம்ம எல்லா குற்றங்களையும் செய்துவிட்டு தப்பிக்க முடியும். தப்பிக்க முடியாத ஒருவன் இருக்கிறான். அவன் காவலாளியாக, கண்காணியாக இருக்கிறான். அவன் எல்லா இடத்தையும் பார்க்கிறான், எல்லாவற்றையும் பார்க்கிறான். நாம் நினைப்பதை கூட அவன் அறிவான். நம்மளிடமிருந்து தப்ப முடியாது என்கின்ற அச்சம் இருந்தால் எப்படி தவறு செய்ய முடியும்? நீங்கள் தான் வேல் குத்தி கொண்டால் விரும்புவதை பெறலாமே, நீங்கள் தான் காவடி எடுத்தால் விரும்பியதை பெறலாமே. கடவுளுக்கு அதுதான் இந்த சர்க்கரையை கொண்டு அங்கேருந்து நடந்து வந்திருக்கான். அடையா இவன் எவ்வளோ பெரிய பக்தன். அவன் ஆரோக்கியத்தனம் செய்வான், ரியல் எஸ்டேட் பண்ணுவான், இன்னொருத்தன் சொத்தை எடுத்துக்குவான், எல்லாம் செய்வான். ஆனால் அதெல்லாம் முக்கியம் இல்லை. அவன் காவடி எடுத்து 40 மைல் நடந்து வந்திருக்கான். இந்த பழக்கத்தை நாம் உண்டாக்கி விட்டோம். சடங்கு வழிபட்ட ரிச்சுவலிஸ்டிக் சைட் ஆஃப் ரிலிஜன். அதனால் ஒரு பயனும் இல்லை சமூகத்துக்கு. ரியல் ரிலிஜன் இருக்க வேண்டும். ரியலி வி ஷுட் பி பயஸ், வி ஷுட் பி அஃப்ரைட் ஆஃப் காட். நீங்கள் தவறே செய்ய முடியாது, ஒழுக்கக்கேடாகவே நடக்க முடியாது, லஞ்சமே வாங்க முடியாது. நான் எம்எல்ஏவாக இருந்திருக்கேன், எவனிடம் வாங்கியதில்லை, எவனிடமும் எதையும் பெற்றதும் கிடையாது. ஏனென்றால் we are always watched by one supreme being என்று எண்ணம் இருப்பது தான் காரணம். அவன் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கான் என்றால் எப்படி தப்பு செய்ய முடியும்? ஆகவே ஒழுங்கான ஆன்மீக போதனை இல்லை. கடவுள் கொள்கையினுடைய உண்மை பலனை நம்முடைய சமூகம் அடையவில்லை. ஆட்சியில் இருக்கிறவர்கள் 1ஆம் நம்பர் அயோக்கியர்கள். அவர்கள் 30 மந்திரியும் தன் போக்குக்கு கொள்ளையடிப்பது ஒன்றையே கொள்கையாக கொண்டவனே தவிர
ஒருவன் கூட நல்லவன் என்ற ஒரு நிலை இல்லை. எந்த துறையிலும் ஒழுங்கு இல்லை, எந்த பெரிய மனிதனிடம் வழிகாட்டுதல் இல்லை. சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் செய்தியாளர் சந்திப்புல அதான் இந்த மாதிரி விளக்கம் தான் சொல்லுவார்கள். திருட்டு போயிருக்கு, அது திருட்டுன்னு சொல்லக்கூடாது, முறைகேடுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து சம்மதத்தோட காசு வாங்கிட்டு தானே கொடுத்துருக்காங்க, அது முறைகேடு நடந்திருக்குன்னு தான் சொல்லணும், திருட்டுன்னு நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு சிறுநீரகத்தினுடைய மதிப்பு எவ்வளவோ நீ கொடுப்பாயா, நான் கொடுப்பேனா? ஒருவனுக்கு உதவிக்காக கொடுப்போமா? ஏதோ இல்லாதவன் தன்னுடைய வறுமையின் காரணமாக அதை விற்று வாழ வேண்டிய நிலை இந்த நாட்டிலே இருக்கிறது என்றால் உன்னுடைய ஆட்சி மோசமாக இருக்கிறது. 300 ரூபாய் சம்பாதிக்கின்ற ஒருவன், நெசவாளியாக இருக்கின்ற ஒருவன், அர்த்த கூலிக்கு வேலை பார்க்கின்ற ஒருவன் எதிர்பாராத செலவுகளை சந்திக்க, ஒரு திருமணம் நடத்தி வைக்க வேறு வழியில்லாத காரணத்தினால் அவனிடம் விற்பதற்கு ஒரே ஒரு பொருள் சிறுநீரகம்தான் என்றால் உன்னுடைய ஆட்சி வளத்தையா காட்டுகிறது? இதெல்லாம் சம்பாதிச்சு பணம் வாங்கி சொல்லுகிறாய். ஹீ இஸ் எக்ஸ்ப்ளாய்டட், வெரி புவர் வீவர், ஹீ இஸ் எக்ஸ்ப்ளாய்டட். அவனை அடித்து பிடுங்குகிறீர்கள். இதை போய் பறிவு கொள்வதற்கு பதிலாக அவன் சம்மதித்து விலை கொடுத்து பணம் பெற்றுக்கொண்டு அதை விலைக்கு விற்றான் என்று சொல்வது எவ்வளவு மோசமானது என்று கேட்கிறேன். இதெல்லாம் நல்ல சிந்தனை. ஒரு மனிதன் எந்த வசதியான ஆளாவது சிறுநீரகத்தை கொடுப்பாயா? வெரி புவர், ஹீ இஸ் எக்ஸ்ப்ளாய்டட். அவன் இந்த அரசாங்கம் அவனையும் வசதி உடையவனாக ஆக்கினால், வறுமையிலிருந்து அவனை விடுவித்தால் அவன் அந்த வேலைக்கு போக மாட்டான். 20 கிலோ அரிசி நீ கொடுக்க விட்டால் இந்த நாட்டில் கலகம் நடக்கும். 2 கோடி பேர் ரேஷன் கார்டு வைத்திருக்கிறவர்கள், 2 கோடி பேர் ஏழைகள், 20 கிலோ அரிசியை வைத்து வாழ்கிறவர்கள். 2 கோடி ரேஷன் கார்டுகள் இருக்கின்றன என்றால் 6 கோடி பேர் வறுமையில் இருக்கிறார்கள் என்று பொருள். நீ சொல்லுகிறாய் நாங்கள் அரிசி கொடுத்தோம், சைக்கிள் கொடுத்தோம், பெண்ணுக்கு வேற பயணம் கொடுத்தோம் என்றெல்லாம் சொல்லுகிறாய். இவை எல்லாம் ஏன் கொடுக்க வேண்டி இருக்கிறது என்றால், ஒரு மனிதன் தனக்கு உரிய வாழ்க்கை முறையினை, ஊதியத்தை இந்த சமுதாய அமைப்பில் பெற முடியவில்லை. எதற்காக அமெரிக்காவிலிருந்து இங்கே ஃபோர்டு கம்பெனி வைக்கிறான்? எதற்காக தென்கொரியாவிலிருந்து சாம்சங்கை கொண்டு இங்கே நிறுத்துகிறான்? இங்கே தான் வயிற்றுச்சோருக்கு மட்டும் சம்பளம் வாங்கி கொள்ளுகிற மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆகவே மிக குறைவான சம்பளம் எங்கே நடக்கிறதோ அவையெல்லாம் பணக்காரர்களின் நாடுகள். அவன் சொந்த நாடு இல்லை. அமெரிக்காவிலிருந்து ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவிற்கு வருவதற்கு காரணம், இந்தியாவிலே தான் குறைந்த கூலிக்கு வேலை செய்வதற்கு ஆள் கிடைக்கிறார்கள். அப்படியானால் அவனுடைய நாட்டுப்பற்று, அமெரிக்காவிலிருந்து அமெரிக்க தொழிலாளிக்கு வேலை கொடுக்கிறான். அமெரிக்க தொழிலாளிக்கு என்னால் சம்பளம் கொடுக்க முடியாது, நான் இங்கே தான் வேலை செய்வேன் என்று சொல்கிறான். நான் வரி போடுவேன் என்று சொன்னால் அதை விட மிச்சம் இங்கே இருக்கிறது என்று சொல்கிறான். ஆகவே இங்கே வளமே இல்லை. 9% இந்த நாட்டிலே பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் 20 கிலோ அரிசி எதற்கு பாமாயில், எதற்கு சைக்கிள் கொடுக்குறாய், எதற்கு மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கொடுக்குறாய்? உன்னுடைய கல்வி மட்டமான கல்வி. அவன் பணம் இல்லாத காரணத்தினாலே பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான். இல்லாவிட்டால் அவன் ஆங்கில பள்ளிக்கூடத்திற்கு மெட்ரிக் ஸ்கூலுக்கு போவான். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், நீங்கள் 80% பேரை வறுமையிலே வைத்திருக்கிறீர்கள். அவர்களுக்கு உயிர் வாழ்வதற்கு வேண்டியவற்றை இந்த மற்றவர்களிடம் வாங்குகிற வரியின் மூலம் அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்து உயிர் மட்டும் வாழ வைப்பீர்கள். அவன் வசதியை வாழ்க்கையில் அடைய மாட்டான். ரொம்ப எதிர்பாராத விபத்து ஏற்பட்டால் சிறுநீரகத்தை விற்பான். விற்பதற்கு அவனிடம் வேறொன்றும் இல்லை என்கின்ற நிலையில் கோடிக்கணக்கான மனிதர்களை வைத்திருக்கிற நீ 9% வளர்ச்சி பெற்றோம் என்று சொல்கிறாய். வெட்கமாக இல்லையா என்று நான் கேட்கின்றேன். அரசு பள்ளியை பற்றி பேசும்போது சொன்னீங்க, அந்த பள்ளி கல்வி அந்த அளவுக்கு மட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் அரசு பள்ளியில் படித்தவங்க தானே சார் இன்னைக்கு எவ்வளோ இடத்துல இருக்காங்க. IAS IPSலேருந்து நீதித்துறை விதிவிலக்காக உள்ளவர்களை சொல்லுகிறாய். தரம் இப்போ எவ்வளோ குறைபாடுகள் இருந்தால் கூட பள்ளிகளுடைய தரத்தை உயர்த்திட்டு இல்லை, பள்ளியுடைய தரத்தை உயர்த்த முடியாது காரணம் பொய்யாமொழி கல்வி அமைச்சராக இருக்கிற நாட்டில் என்னென்னு கல்வி தரம் உயரம், அவருக்கு என்ன கல்வியை பற்றி தெரியும்? பானா வடிவத்தில் வகுப்பு அமைக்கலாம் என்று ஒரு மலையாளத்து படத்துக்காரன் படம் எடுத்தானாம். இதை எவனோ ஒருத்தன் போற்றினானாம். பிறகு தமிழ்நாட்டிலே பானா வடிவ வகுப்பு அமைக்கப்படும் என்று சொல்லி சில இடங்களிலே அதற்கு முயற்சி செய்கிறார்கள். நான் சொல்கிறேன், எல்லா மருத்துவனும் சொல்லிவிட்டான். பானா வடிவத்திலே ஒருத்தன் பின்னால் ஒருத்தன் உட்காரக்கூடாதான். மூளையை பாருங்கள். அந்த படம் எடுத்தவன் மூளையும் அவ்வளோதான். இவன் எடுத்த சினிமா கோட்டையில் வரிசையில் தான் நிற்கிறா, ஒருத்தன் பின்னாடி ஒருத்தன். அவனை விட நீ தாழ்ந்தவனா? சினிமா கோட்டையில் வரிசையில் நிற்கிறேன். அந்த லாஸ்ட் பெஞ்ச் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இல்லை, லாஸ்ட் பெஞ்சு என்ன கேவலம்னு கேட்குறேன். லாஸ்ட் இந்த பாருங்க,
ஒருத்தன் வரிசையில் முதல்ல நிற்கிறான், ஒருத்தன் கடைசியில் நிற்கிறான். எவனா ஒருத்தன் கடைசியில் நிற்பான். கடைசியில் நிற்கிறவன் மட்டமானவன் இல்லை, கடைசி பெஞ்சில் இருக்கிறவன் மட்டமானவன் இல்லை. அவனுடைய ஸ்டேட்டஸ் கடைசி பெஞ்சை வச்சு தீர்மானிக்கப்படுவதும் இல்லை. அதில் தாழ்வு இருக்கிறதான். திருமாவளவன் வந்து சொல்கிறார், ரொம்ப கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கார். அதில் சமத்துவம் வேண்டும், ஆகவே பாவடிவம் வகுப்பு வேண்டும். இல்லை எதையாவது ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று ஒன்று பேசுகிறேன்னா திருமாவளவனால் இருக்க முடியாது. அவருக்கு எதையாவது ஒன்று சொல்லி கொண்டிருக்க வேண்டும். என்ன இல்லைன்னா நான் மந்திரியாக ஆனால் எனக்கு முதலமைச்சராக தகுதி இல்லையா, முதலமைச்சராக எனக்கு பிரதமராகவே ஆக வேண்டும் என்ற ஏதாவது ஒன்று சொல்லி ஒரு நாள் செய்தித்தாளில் இருக்க வேண்டும் என்பதை தவிர இதில் சமத்துவம் இருக்கிறதா? என்ன சமத்துவம்? சினிமா கோட்டையில் வரிசையில் நிற்கிறோம், என்னுடைய சமத்துவம் போய்விட்டது. முன்னால் இருக்கான், முன்னால் இருக்கான், பின்னால் இருக்கான், பின்னால் இருக்கான். இன்னொரு நாள் நான் முன்னால் நிற்பான், அவன் பின்னால் நிற்பான். இந்த சமத்துவம் என்பது இந்த குறைபாடுகள் நிலையானவையா என்று கேட்கிறேன். நான் வகுப்பில் கடைசி பெஞ்சில் ஒருவன் உட்காருவான், அவன் வந்து முன் பெஞ்சில் உட்காரக்கூடாது என்று சட்டம் இருக்கிறதா? நானெல்லாம் போய் கடைசி பெஞ்சில் தான் உட்காந்துக்குவேன். பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது கடைசி பெஞ்சில் தான் உட்காந்துக்குவேன். வாத்தியார் கேள்வி கேட்டுருவாரோன்னு நான் மறைஞ்சிக்குவேன். ஐயோ ஐயோ போச்சு நம்மளை கேட்டுருவாரு அப்படின்னு சொல்லி மறைஞ்சிக்குவேன். இதெல்லாம் என்ன, அப்புறம் படிப்பதே வாழ்க்கையாக கொள்ளுகின்ற காலமெல்லாம் கூட வரும். அதெல்லாம் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், எதில் போய் சமத்துவத்தை காட்டுவது? டாக்டர் பூரா சொல்கிறேன், அறிவு இருக்கா? இந்த கல்வி அமைச்சகத்துக்கும் அறிவில்லை, அந்த அதிகாரிக்கும் அறிவில்லை, கழுத்து வலிக்கும் என்று சொல்கிறான். இப்படி இருக்கிறது, இப்படி இருக்கிறது, இப்படி போர்டு இங்கே இருக்குது. நான் இப்போ ஒருத்தன் பின்னால் ஒருத்தன் அமைஞ்சா நான் இந்த டிவியை பார்க்குறது மாதிரி கரும்பலகையை பார்க்கலாம். எழுதி தான் ஆசிரியர் நடத்துவார், நான் நேராக பார்க்கலாம். இப்போ கரும்பலகை இங்கே இருக்கும். நான் என்ன ஒன்று இப்படி லேசாக திரும்பிக்கிட்டு கழுத்தை இப்படியே பார்க்கணும். நாள் பூராவும் கழுத்தை அப்படி வைத்து பார்த்தால் 80% மாணவர்களுக்கு கழுத்திலே நரம்பிலே கோளாறு ஏற்பட்டு அவர்கள் வாழ்க்கை முழுவதும் துன்பப்படுவார்கள் என்று எல்லா மருத்துவர்களும் சொல்லுகிறார்கள். இந்த கல்வி மந்திரிக்கு புரிகிறதா? கல்வி மந்திரியினுடைய செயலாளருக்கு புரிகிறதா? பானா வடிவம்னா எவனோ ஒருத்தன் சினிமா எடுத்தான் முட்டாப்பைய, அவன் சொன்னானா அதை இவங்க கடைப்பிடிக்கிறாங்களாம். இதே சமத்துவம் இருக்கிறது என்று நம்முடைய திருமாவளவன் போற்றி புகழ்கிறார். அப்புறம் என்ன செய்வது? பானா வடிவ வகுப்பில் கழுத்து தான் கெடும். இது இவ்வளவு முட்டாள்தனமாகவா கல்வி அமைச்சகங்கள்லாம் இருக்கும்? இது திருமாவளவனெல்லாம் இவ்வளவு யோசனை இல்லாமலாம் பேசுவார். சமத்துவத்தை தேடுகின்ற இடத்தை பாருங்கள். இதெல்லாம் பேசுவதற்கு என்ன இருக்கிறது? நன்றி சார், நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.